அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின். ஏபிசி ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி இன்ட்டு பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சி இன்ட்டு சி கண்டுபிடிச்சி பி இன்ட்டு பியும் சி இன்ட்டு சியும் இன்டர்செக்ஷனாக வர ஆன்சர் ஏ இன்ட்டு ஏக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4th கொஸ்டின். ஓகேவா? 4th கொஸ்டின் நம்ம அதை எழுதிடுவோம். என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிடுவோம். ஏ ஈக்குவல் டு 5, 6 5 6. ஓகே, முடிஞ்சு போச்சு. பி ஈக்குவல் டு 4 5 6. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அசால்ட்டாக நம்ம செஞ்சிட முடியும். சில இதெல்லாம் நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸு, ஈவன் நம்பர்ஸ்னு கொடுத்துருவாங்கல்ல, அது நம்ம உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். அது நம்பரை நம்ம கண்டுபிடிச்சி நம்மளே எழுதுகிற மாதிரி இருக்கும். அது இதுக்கு அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக வரும். சி ஈக்குவல் டு 5 6 7. ஓகேவா? ஏ பி சி எடுத்து எழுதியாச்சு. கொஸ்டின் வந்து A into A equal to B into B intersection C into C. C into C. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம A into A கண்டுபிடிச்சிருவோம். A into A equal to, அதையே நீங்கள் திருப்பி எழுதணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5, 6 இதுதானே கொடுத்துருக்காங்க. ஓகே, A into A equal to 5 5 5 6 6 5 6 6. இவ்வளோதான். 5, 5 5, 6 6, 5 6, 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது பி இன்ட்டு பி, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். சும்மா அதுக்காண்டி எழுதுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்காண்டி எழுதுறேன். பி இன்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு செய்வோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் எதுவாக இருந்தாலும், எந்த சம்மாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யணும். பி இன்ட்டு பி ஈக்குவல் டு 4 5 6 6 இன்ட்டு, இதை நீங்கள் திரும்ப திரும்ப ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். எழுதும் போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டெப்பாக உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக இருக்கும். அப்படி எழுதும் போது 4 4 4 5 4 6. B into B equal to 4 into 4, 4, 5 4, 6. அப்புறம் 5 4 5 5 5 6 6. 5, 4 5, 5 5, 6. அடுத்து 6, 4 6, 5 6, 6. ஓகேவா? பி இன்ட்டு பியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஆன்சரு, அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சி இன்ட்டு சி. சி இன்ட்டு சி ஈக்குவல் டு, சியில் இருக்கிறத எடுத்து எழுதியிருக்கேன். அது 5 6 7 இன்ட்டு, அதையே திருப்பி எடுத்து எழுதிருங்க, 5 6 7. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சி இன்ட்டு சி ஈக்குவல் டு 5 5 5 இன்ட்டு 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5. பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியானது. 7 6 7 7 7 7. ஓகேவா? சி இன்ட்டு சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பி இன்ட்டு பியும் இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி. ஓகேவா? பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி ஈக்குவல் டு, பி இன்ட்டு பியில் என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம், அதையே நீங்கள் திருப்பி எடுத்து எழுதலாம். கொஞ்சம் இடம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால் நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடும். இன்டர்செக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம பொதுவானதை தான் எடுத்து எழுத போகிறோம்.
அப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும். சேர்த்து எழுதணும்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்டர்செக்ஷனால் நான் அப்படியே எழுதுகிறேன். பி இன்ட்டு ஏ 4 இன்ட்டு 4 இதில் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம அதை எழுதக்கூடாது. 4 இன்ட்டு 5 இருக்கா? இல்லை. 4 இன்ட்டு 6 இருக்கா? இல்லை. 5 இன்ட்டு 4 இருக்கா? 5 இன்ட்டு 4 இல்லை. 5 இன்ட்டு 5 இருக்கா? 5 இன்ட்டு 5 இருக்குது. 5,5 5,6 இருக்கா? 5,6 இருக்குது. 5,6 இருக்குது. 6,4 6,4 இல்லை. 6,5 இருக்கா? 6,5 இருக்குது. 6,5 6,6 இருக்கா? 6,6 இருக்குது. ஓகேவா? இப்போது இதுக்கு வந்திருக்க ஆன்சரும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. எது ஏ என்ன ஆன்சரு? ஏ இன்ட்டு ஏவும் இதில் கண்டுபிடிச்ச ஆன்சர் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இதில் கண்டுபிடிச்ச ஆன்சர் 5 இன்ட்டு 5 இருக்கா? இருக்குது. 1 5 6 இருக்கா? 5 6 இருக்குது. 6 5 இருக்கா? 6 5 இருக்குது. 6 6 இருக்கா? 6 6 இருக்குது. ஓகேவா? அப்போது LHS ஈக்குவல் டு RHS இப்படி போட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போடுவோம். நாங்கள் படிக்கும் போது இப்போ இதுக்கு அந்த ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த சம் பார்ப்போம்.